ஒரிசாவில் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரன் என்ற ஒரு சிற்றரசர் இருக்கிறாரு. அவருடைய ஆட்சி கொடுங்கோல் ஆட்சியாக இருக்குது. உலக இன்பங்கள் அனுபவிக்கிறதையே அவர் வாழ்க்கை பயனாக எண்ணி அவர் வாழ்ந்து வர்றார். அருகில் உள்ள கிராமத்துக்கு ஒரு நாள் சென்றுட்டு ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரன் அரண்மனை நோக்கி மாலையில் திரும்பி வந்துட்டு இருக்காரு. வழியில் ஒருத்தர் தன்னோட மகளோட சென்று கொண்டிருக்கிறார். மகள் தன்னோட தந்தைகிட்ட, அப்பா பகல் போய்விட்டது, இரவு வந்து கொண்டே இருக்குது, நான் இன்னும் வீட்டில் விளக்கேற்றலையே, வாருங்கள் விரைவா செல்லலாம் அப்படின்னு சொல்லி தந்தையை விரைவுபடுத்துகிறார். சற்று நேரத்தில் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரன் பார்வையிலிருந்து அவர்கள் மறைஞ்சிடுறாங்க. அந்த சிறுமிக்குரிய அந்த வார்த்தை ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரன் மனதில் பெரிய மாறுதலை ஏற்படுது. அவனோட சொற்கள்ல இருந்த ஆழ்ந்த கருத்தை அவர் அறிகிறார். எனது வாலிப பருவமாகிய பகல் பொழுது கழிந்து விட்டது, வாழ்க்கையின் அந்தி பொழுத நெருங்கிட்டேன், உள்ளமாகிய வீட்டில் ஞானமாகிய விளக்கை ஏற்றாம இருக்கிறேனே, இருள் நிறைந்த வாழ்க்கை கடலை கடப்பதற்கு எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்கிறேனே, என்ன என்னோட மடமை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணச்சந்திரன் ஆழ்ந்து சிந்திக்கிறார். இல்லறத்தை துறந்த அவர் பிருந்தாவனம் செல்றாரு. அங்க கிருஷ்ணனுக்கு ஒரு கோயிலையும் ராதா குண்டத்துல படித்துறையும் கட்டுறார். தன்னிடம் இருந்த மிகுந்த செல்வத்தை ஏழை எளியவங்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்கிறார். பிச்சையேற்று வாழ்க்கையை நடத்துறார். இறைவனை மட்டுமே நாடி அவர் தன்னோட வாழ்வை அமைச்சுக்கிட்டார். பிற்காலத்துல அவரை மக்கள் பக்தியோட லாலா பாபா அப்படின்னு அழைச்சாங்க. ஒரு சாதாரண நிகழ்ச்சி அவரோட வாழ்க்கையே அடியோட மாற்றிவிட்டது. திருப்புமுனை கொடுக்கும் குறிப்புகள் எங்கிருந்து வரும், யார்கிட்ட இருந்து வரும் அப்படிங்கிறத யார்தான் அறிய முடியும்?